நெருங்கும் மற்றுமொரு தேர்தல் மொட்டு கட்சி வகுக்கும் புதிய வியூகம். விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான தகவல். முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் அனுர அரசாங்கம். இந்தியா தொடர்பில் அனுர அரசாங்கத்துக்கு ரணில் வழங்கியுள்ள அறிவுரை. ஓரிரு நாட்களில் வெளியாகவுள்ள நிதியமைச்சரின் முக்கிய தீர்மானம். கனடா விசா நடைமுறையில் ஏற்படவுள்ள மாற்றம். ஆம்னர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் குழு ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வது தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சில வேட்பாளர்கள் உயிரிழந்தும் வெளிநாடு சென்றும் கட்சியை விட்டு வெளியேறியும் உள்ளதால் சாத்தியமான தீர்வுகள் குறித்து அங்கு ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் அடுத்த மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளதால் தேர்தலை வெற்றியுடன் எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் அழிவடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நெல், சோளம், உருளைக்கிழங்கு, சோயா, போஞ்சி, மிளகாய் மற்றும் வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பிடப்பட்ட பயிர்களுக்கு மேலதிகமாக மலையகம் மற்றும் தாழ்நில மரக்கறி விவசாயிகள் மற்றும் பழ விவசாயிகளும் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கும் ஓரளவு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். இதன்படி 1 ஏக்கருக்கு அதிகபட்சமாக அழிவடைந்த பயிர்களுக்கு 40,000 ரூபாய்க்கு உட்பட்டு இழப்பீடு வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை குறைந்த பின்னர் பயிர் சேதம் தொடர்பான விவரங்களை சேகரித்து நட்ட ஈடு வழங்கப்படும். இந்நிலையில் அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கும் முறை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோர் விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தரமற்ற இம்யூனோகுளோபுலின் மருந்தினை இறக்குமதி செய்ததாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைக்காக இவர்கள் அழைக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இம்யூனோகுளோபுலின் மருந்து மோசடி தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் ஹெகலியவின் அமைச்சரவை பத்திரத்தை அங்கீகரித்த முன்னாள் அமைச்சர்கள் 8 பேர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, ஹரின் பெர்னாண்டோ, ரொஷான் ரணசிங்க, ரமேஷ் பத்ரன, விஜயதாச ராஜபக்ச, நளின் பெர்னாண்டோ உள்ளிட்டவர்கள் இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்ததுடன் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்கிய அமைச்சரவைக்கு தலைமை தாங்கிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரும் விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் தற்போது அமையப்பெற்றுள்ள அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி இந்திய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவின் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள இந்தூர் நகருக்கு சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்நகரில் அமைந்துள்ள பழைய கோட்டை உட்பட பல அரச மாளிகைகளுக்கு விஜயம் செய்துள்ளார். வாகன இறக்குமதி மீண்டும் அனுமதிக்கப்படும் போது முதல் கட்டமாக பேருந்துகள் மற்றும் லோரிகளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் இதற்கான அனுமதி நிதி அமைச்சினால் வழங்கப்படும் என்று தாம் நம்புவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியின் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டத்தின் கீழ் கார்களை இறக்குமதி செய்ய முடியும் என்றும் இந்த நடவடிக்கை அடுத்த வருடம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓரிரு நாட்களில் வெளியாக உள்ள நிதி அமைச்சின் முக்கிய தீர்மானம் அத்துடன் பயன்படுத்திய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் அரசாங்கத்துக்கு அதிக வருமானம் கிடைக்கும். மேலும் அந்நிய செலாவணியும் சேமிக்க முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே சுட்டிக்காட்டினார். கனடாவின் குடிவரவு மற்றும் அகதிகள் கோரிக்கை நடைமுறைகளில் மேலும் மாற்றங்கள் அந்நாட்டின் குடிவரவு அகதிகள் விவகார அமைச்சர் மார்க் மில்லரால் முன்மொழியப்பட்டுள்ளது.
இந்த முன்மொழிவுகள் எதிர்வரும் வாரங்களில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். அண்மையில் கனேடிய மத்திய அரசாங்கம் நிரந்தர வதிவிட உரிமையாளர்கள் தொடர்பில் பல்வேறு கடுமையான நடைமுறைகளை அறிமுகம் செய்திருந்தது. குறிப்பாக தற்காலிக பணியாளர்களுக்கு வழங்கப்படும் உரிமைகள் தொடர்பிலும் கடுமையாக்கப்பட்ட சட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. இந்நிலையில் கனடாவில் அகதிகள் கோரிக்கையாளர் ஒருவரின் விண்ணப்பம் பரிசீலனை செய்வதற்கு 44 மாதங்கள் சராசரியாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது என கனேடிய புள்ளிவிவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனேடிய அகதிகள் கோரிக்கை நடைமுறை உரிய முறையில் செயல்படுத்தப்படவில்லை. எனவே இந்த முறையில் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் எனவும் சில மாற்றங்கள் அறிமுகம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் மில்லர் தெரிவித்துள்ளார்.